தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதே தாழ்மை. அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக கிருபை அளிக்கிறாரே. அந்த கிருபை இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், கொடுத்து வச்சவன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ குற்றமற்றவன், நீ கண்டிக்கப்படாதவன், நீ ஐஸ்வர்யவான், நீ ஆரோக்கியவான். உன் வாழ்க்கை செழிக்கும். உன்னுடைய தேசத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற வேலை அனைத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். நீ கையிட்டு செய்கிற வேலை அனைத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க போனாலும் உனக்குள்ளிருந்து ஆசீர்வாத நதி புரண்டு ஓடும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல, ஓங்கி வளருகிற விருட்சம் கன்றுகளை போல, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் பலவானுடைய கையில் உள்ள அம்புகளாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி இதே மதுரை மாவட்டத்தில் பலத்திருக்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் நிமித்தமாக உனக்கு சொந்தம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீ மிகவும் பெருகுவாய், விருத்தி அடைவாய். வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஆட்களாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும், வாரி இறைக்கிற கிணறை போலவும் இருப்பாய். நீ ஏழைகளுக்கு கொடுப்பாய், தரித்திரனை நினைப்பாய். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னை பார்க்கிற அனைவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளாலும் நீ அறியப்பட்டிருப்பாய். சகல ஜாதிகளும் உன்னை பற்றி பேசுவார்கள். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் எத்தனை வாக்குத்தத்தங்க. சுகமாய் இருப்பாய், ஆரோக்கியமாய் இருப்பாய், பலவீனமாய் இருக்க மாட்டாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு இது. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் யார் ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு, அப்படியே வியாதி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், வறுமை தலைவிரிச்சு தாண்டவம் ஆடலாம். ஆனால் அதின் மத்தியிலும் என் வாழ்க்கை வளமாக இருக்கும், என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீதிமான், நான் நீதிமான், நான் பனையை போல செழித்து பசுமையாய் வளர்ந்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவே, வாழுவே, மேன்மை அடைவேன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்ன போதிலும் கூட உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது என்று சொல்லி விசுவாசித்தான். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனாலும் அங்கதாங்க நிற்கிறாங்க. வாழ்க்கையில் திருப்பு முனை அடைவதற்கு எல்லாமே இப்படித்தான் இருக்குது, எல்லாமே வெறுமையாக தான் இருக்குது. ஆகிலும், ஆதலால், ஆகையால் அப்படின்ற வார்த்தை உள்ள கோர்த்து தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்குள்ள சேர்த்து அப்படி பின்னி பிணையும் போது இப்ப சொல்றேன், ஆதலால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதிக கிருபை அளிக்கிறாரே, அந்த கிருபை அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை,
கனம், நீடிய வாழ்வு, செல்வம், செழிப்பு என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே. ஓ கிருபையே, 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 கிருபையே என் மீது நீர் வைத்த. அக்கினி மதிலாயிருப்பேன், பாதுகாப்பேன், பராமரிப்பேன், போஷிப்பேன். வாதை உன் கூடாரத்தை, விபத்து உனக்கு நேரிடாது, வியாதி உன் வீட்டை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், அனுபவிக்க மாட்டாய். ஹல்லேலூயா. அனுபவிப்பதற்கே சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரமும் வரத்திலே உண்டாகி ஜோதிகரின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையால் திருப்தி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ரொம்ப பெரிதா இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு விசேஷித்த கிருபையின் ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்க மத்தியில் உலாவுகிறதை பார்க்கிறேன். உங்களை உயர்த்துகிற கிருபையானவர், கிருபையின் ஆவியானவர், உங்களை கனப்படுத்துகிற கிருபையின் ஆவியானவர், உங்க வார்த்தையை நிறைவேற்றுகிற கிருபையின் ஆவியானவர், உங்க தாழ்மைக்கு தக்க கிருபையை கொடுத்து உயர்த்துகிற ஆவியானவருடைய அபிஷேகம். ஓ கிருபையே, 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 கிருபையே என் மீது நீர் வைத்த கிருபையே. ஓ உங்க வீட்டில் உங்களை பாவின்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்றார், நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ உத்தமன். அவர் சொல்றாரு, உத்தமனை நோக்கி பார்த்து கொண்டிரு, அவனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். உத்தமர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் யா உத்தமன்? தேவனுடைய வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்கிற உத்தமன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிற உன்னை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உத்தமமாக பார்க்கிறார். உள்ளான பூரண அழகுள்ளவள், உன்னில் பழுதே இல்லை, நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய பிள்ளை. நேற்று வாட்ஸ்அப்பில் போட்டது மாதிரி உன்னை உள்ளத்தில் வச்சிருக்கிறேன், உன்னதத்தில் வச்சிருக்கிறேன், உள்ளத்துக்குள்ளே தைத்து வைத்திருக்கிறேன். ஆகவே உன்னை எவனும் என்ன பண்ண முடியாது, அசால்ட்டா தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான், என் இருதயத்தை தொடுகிறான் கர்த்தர் சொல்றார். சவால் விடுறாருங்க. ஏன் தேவனுடைய வார்த்தையை பிடித்து நீங்கள் சவால் விட முடியாது? விட்டு பாருங்கன்றேன். கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசானவங்க பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கன்னு. நீ முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய். உன் கண் இருள் அடையாது, உன் பலன் குன்றாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வாழ வயது போல் ஆகும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீ ஆயுச கேட்ப, நான் உனக்கு தீர்க்காயுச கொடுப்பேன். ஹல்லேலூயா. கிருபையே, 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 கிருபையே என் மீது நீர் வைத்த கிருபை, என் மீது நீர் வைத்த கிருபையே. ஓ என் மீது நீர் வைத்த. ஆண்டவர் குழந்தையும் விடுறதில்லை, குமாரர்களையும் விடுறதில்லை, அதுக்கு மேலே இருக்கிறவங்களையும் விடுறதில்லை. எல்லாரும் கர்த்தருக்கு வேணும். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. ஆகவே வயசாயிருச்சு பரவாயில்ல, வயசானவனுக்கு தான் விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. விசுவாசிங்கிற தேவனுடைய வார்த்தை. வயசானவங்க வயசானது கேட்ட வார்த்தை எடுத்து பேசுங்க.
வயசான காலங்களில் நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்கன்றத தேவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பேச 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 வயசு வேணா ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாலிபம் திரும்ப 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 கழுகுக்கு சமானமாய் வரும். கிருபையே